தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு அழகான திரைக்கதை இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அது வந்த டைமில் சரியாக ஓடாமல் ஒரு 5-6 வருஷங்கள் கழித்து அதை பற்றின பேச்சு வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி இந்த மாதிரியான ஒரு படம் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அப்படி ஒரு படம் செம்ம படம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். என்ன அவ்வளோ பேசி என்ன பிரயோஜனம்? வந்த டைமில் சரியான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தா அந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கும் இல்லையா? அப்படியான லிஸ்ட்டில் 1000 மூவிஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரொம்பவே வந்த டைமில் சரியாகவே ஓடாமல் இதனால சுந்தர் சி வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வருஷத்தை சும்மாவே வேஸ்ட் பண்ணதாக சொல்லக்கூடிய அன்பே சிவம் படத்தை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். அது அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான மூவிங்க. உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை லைஃப்பில் ஒரு டைமாவது செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஃபிலிமாக இருக்குங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கதையை வந்து கமலஹாசன் எழுதியிருக்கிறாரு, திரைக்கதையுமே அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கமலஹாசன், மாதவன் இவங்க 2 பேர்த்துடைய ரோலை வந்து அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் வந்து போகும். 2003 வந்த படம், இப்போதைக்கு 21 வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் கழிச்சு இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் அன்பே சிவம். இந்த படத்தை நீங்கள் மறுபடி பார்க்கும் பொழுது இல்லாட்டி முதல் தடவை நீங்கள் பார்த்துருந்தாலுமே கூட உங்களுக்குள்ள ஒரு அழகான ஃபீல் வந்து ஏற்படுங்க. அந்த ஃபீலை வந்து நம்மளால் வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் அவ்வளோ ஒரு அழகான அமேசிங்கான ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வரும். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பார்க்குறதுலேருந்து அவன் செயல்படுற விதத்துலேருந்து என்ன மாதிரியான யோசனைகள் அவனுக்கு வருது, எதை பார்த்து அவன் எப்படியான முடிவுகளை எடுக்கிறாங்கிற விதத்துலேருந்து இன்றைக்கி நம்மளாம் நல்லா இருக்கோம் இல்லையா? கை காலெலாம் நமக்கு நல்லா இருக்குது, நடக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், அதெல்லாம் நல்லா செய்யும். ஆனால் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப் ஒரு ஆக்சிடென்ட் மூலமாகவோ இல்லாட்டி திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாகவோ மாறுபட்டுச்சுன்னா, கை கால் உடஞ்சிருச்சுன்னா, நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஊனமாயிடுச்சுன்னா, ஸோ இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம கூட இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க? நம்ம இன்னொருத்தவங்களை போயிட்டு தேடி அவங்ககிட்ட அன்பை கேட்டு வாங்க முடியுமா? இல்லாட்டி நம்மளை பார்க்குறவங்க எப்படியான தோட்டில் நம்மளை பார்ப்பாங்க? இந்த மாதிரியான ஃபீல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஒரு படத்தை பார்த்தோன்னே அடிக்கடி எனக்குள்ளேயே எழும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இன்றைக்கி எத்தனையோ பேர் காதலிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியை லவ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு பிஸ்னஸை செஞ்சு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புகிறீங்க, ஒரு தொழிலதிபராக மாறி இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுற நமக்கு ஒரு நொடியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கட்டும், யதார்த்தமாக நான் சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க, எப்படியான விஷயங்களை கொடுக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? உண்மைதாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய அந்த லைன் மாதிரி இந்த உலகம் அடுத்த நிமிடத்தில் ஒழித்திருக்கக்கூடிய அற்புதங்கள் பல அப்படிங்கிற அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய லைஃபையும் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன ஆச்சரியங்களை இந்த உலகம் வந்து நமக்குள்ளே மறைச்சி வச்சிருக்குது, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்ன ஆச்சரியங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான தோட்டலாம் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நிறைய பேருக்கு இந்த படம் புரியலைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தை பார்க்கும் பொழுது இதில் வரக்கூடிய அந்த புரிதலை நம்ம யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பில் இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்குது. அப்படி ஒருத்தி மனசுல இருந்திருக்கலாம் இல்லையா? முக்கியமாக ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுடைய உடையாக இருக்கட்டும், அவனுடைய தோற்றமாக இருக்கட்டும், அது அவனை நல்லவனா கெட்டவனா நிரூபிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நீ என்னத்தான் படிச்சிருந்தாலும் உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நீ அனுபவிக்கலை அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். என்னத்தான் நம்ம ஓடி ஆடி ஒரு பொண்ணை விரும்பி காதலிச்சாலும் நமக்கு ஊனமாயிருச்சுன்னா அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான ஒரு ஃபீலிங்ஸை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த படம் அதை நமக்குள்ளே ஊடுகடுத்தின அந்த ஒரு விதம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும். எனக்கு இதில் முக்கியமாக 2 சீன் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அதில் வந்து அந்த நாய் போயிட்டு அந்த ஒரு பஸ்ஸை வந்து பெறடுறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த நாயை வந்து அடித்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க, சனியன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடிக்கிறனாலே அந்த நாய் வந்து யார் கூப்பிட்டாலும் போகாது. ஆனால் கமல் சார் அந்த நாயை பார்த்து வான்னு கூப்பிட்டோன்னைக்கு அந்த நாய் வந்து கிட்ட வந்து அவரோடைய போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுன அந்த பஸ்ஸில் இருந்து இவர் தூரமாக போய் விழுந்திருப்பார். ஆனால் அந்த நாயை அடித்து விரட்டுற அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த நாய் எங்கிட்டும் ஓட வழி இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி இவர் எங்கே விழுந்து கிடக்கிறாரோ அதே இடத்துல போய் நிற்கும். ஸோ அந்த நாய் தான் முக்கியமாக இன்றைக்கி அந்த கமலை உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே. ஏன்னா அந்த நாய் மட்டும் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காட்டி நாயை விரட்ட போன மக்கள் வந்து கமலை கண்டிருக்க மாட்டாங்க.
ஸோ கமலும் பொழைச்சிருக்க மாட்டார், அந்த இடத்துல இறந்தும் போயிருப்பார் இல்லையா. ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் வந்து அந்த நாயோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன், அதில் கமலும் சொல்லுவார், இப்போ நானும் நாய் மாதிரி தான் அங்கிட்டு இங்கிட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், போகிற இடத்துல தங்குறது சாப்பிட்றது தூங்குறதுங்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு எமோஷனல்ஸ், அந்த ஒரு உணவு இருக்கு இல்லையா, அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை நமக்குள்ளே ஏற்படுத்தும். சேம் டைம் அவங்க ஆம்புலன்ஸில் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொடியனை வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ மாதவன் தான் அவருக்கு பிளட் கொடுப்பாரு. அவருடைய பிளட் வந்து ரேரான பிளட்டு, யாருக்கிட்டையும் அந்த டைமில் கிடச்சிருக்காது அந்த பொடியனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அப்படி இருக்கிற அந்த சமயத்துலையுமே கூட முதல்ல பிளட்டை கொடுக்கறதுக்கு ஒரு தயங்குவார். ஏன்னா இவருக்கு பிளட்டை கண்டா ஒரு அலர்ஜி, இவருக்கு வந்து பிடிக்காது, பயமாக இருக்கும். ஆனால் அந்த பையனை பார்த்தோன்னே இவர் பிளட்டை கொடுப்பாரு. அப்படி கொடுத்துருந்தாலுமே கூட அந்த பிளட்டை அவருக்குள்ளே செலுத்திக்கிட்டு ரொம்ப தூரம் பயணிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவாங்க ஆம்புலன்ஸை. அந்த டைமில் அந்த பையன் என்ன செஞ்சிருவானா, இறந்துருவார். ஸோ அந்த ஒரு டைமில் மாதவன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக சொன்னோம்னா, இது என்ன லைஃப், இது என்னது, இந்த கான்செப்டே எனக்கு புரியலை. ஒரு ட்ரெயினை கவுக்க வச்சு அந்த ட்ரெயினில் இந்த ஒரு பொடியனை இருக்க வச்சு அந்த பொடியனுக்கு கிடைக்காத பிளட் குரூப் அந்த இடத்துல யாருக்கும் இல்லாத ஒரு பிளட்டையும் கொடுக்க வச்சு அவன் உயிர் பொழைப்பாங்கிற நம்பிக்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவனோட உயிர் எடுக்கிறது, இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கடவுளை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கடவுளை திட்டிக்கிட்டு எமோஷனாக அழுவார். அப்போ தான் கமல் போய் சொல்லுவார், கடவுள் அப்படிங்கிறது இருக்கா, அப்படி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மாதவன் கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், இருக்குது. யார் கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் கடவுள். அந்த யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்காக அழுவுற அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவார் இல்லையா. அது வந்து வேறு லெவல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த சீன் வந்து பக்காவான ஒரு சீனாக இருக்கும். இந்த மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய நிறைய சீக்வன்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ எல்லா சீக்வன்ஸுமே முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தை வச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்குமே. ஏன்னா இந்த படம் வந்து நமக்குள்ள ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த ஒரு படம் அமையும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா இருந்தால் மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வரேன், அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அந்த படத்தை பார்த்து தான் உங்களுக்கு எப்படியான ஃபீலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான நல்ல படங்கள் வரும்பொழுது அதை கொண்டாட மறுத்துட்டு காலங்கள் கடந்து நம்ம 20-21 வருஷம் கழிச்சு அதை செலிப்ரேட் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது. அந்த டைமில் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரியான எத்தனையோ படங்கள் பல பேருடைய மனசையும் மாற்றிருக்கும், வாழ்க்கை முறையும் மாற்றிருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்து முரண்பாடுமே இல்லைங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புரியக்கூடாது. அன்பே சிவம், அன்பே சிவம்.